ஒரு நாள் வயதான ஒருவர் தன்னுடைய தோட்டத்துல வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில ஒரு கழுகு முட்டைய பார்த்தாராம். பக்கத்துல கழுகு ஏதாவது இருக்கா, அதுகிட்ட முட்டைய சேர்த்துடலாம்னு நினைச்சாராம். ஆனா எங்க தேடியும் கழுகு கிடைக்கல. இவரோட மனசு கேட்காம தன்னுடைய கோழி பண்ணையில கோழி முட்டைகளோடு கொண்டு போய் அந்த கழுகு முட்டையும் வச்சாராம். கோழியும் தன்னுடைய கோழி முட்டை தான் அப்படின்னு நினைச்சு அடகாக்க ஆரம்பிச்சு சில நாட்கள்லயே முட்டையில இருந்து கழுகு கொஞ்சம் வெளியே வந்துதான். கழுகு தன்னை ஒரு கோழின்னு நினைச்சிட்டு கோழி கூட்டத்திலேயே வாழ ஆரம்பிச்சுதான். எல்லா கோழிகளும் மேயும் போது கழுகு மட்டும் வானத்தை நோக்கி பாக்குமா. வானத்துல நிறைய கழுகுகள் பெரிய உயரத்துல பறக்கிறத பார்த்து நாமும் கழுகா பிறந்திருந்தா வானத்துல நிம்மதியா சுத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்குமா. அப்படியே நினைச்சு நாட்கள் நகர வயதாகி இறந்து போச்சான். அந்த கழுகு ஒரு முறை தன்னுடைய தயக்கத்தை விட்டு தன்னுடைய சிறகை விரிச்சு பறக்க முயற்சி செஞ்சிருந்தா அதுவும் மற்ற கழுகுகளோட வானத்துல பறந்திருக்கும். கடைசி வரைக்கும் தான் ஒரு கழுகு அப்படின்றத உணராமலே இறந்து போச்சு. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு நிறைய திறமைகள் இருந்தாலும் பயத்துல வெளிக்காட்டாம வாய்ப்புகளை தவற விட்டுடுறோம். நம்ம வானத்துல பறக்கும் கழுகா இருக்க போறோமா இல்ல தோட்டத்துல மேயும் கழுகா இருக்க போறோமா அப்படின்றது நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தயக்கம் காட்டாம முழுதும் பயன்